வங்கக்கடல் ஆழம் என்ன, வீடியோ போட்டா உனக்கு என்ன, எடிட்டு பண்ண என்ன கை வலிக்குதா. 100 பேரு சப்ஸ்கிரைபர்ஸ் உனக்கும் தான் இருக்கிறாங்க. வீடியோ எப்ப போடுவன்னு உன்னைத்தானே கேக்குறாங்க. என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? நீயும் இன்னைக்கு வந்திருக்க, சமையல் பார்க்க காத்திருக்க, உனக்காக இருக்கிறாங்க, என்றும் முன்னெஞ்சில் இருக்கிறாங்க. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? சொல்ல உங்களுக்கு வந்த இந்த மனசுக்கு நீங்க வேணும் தான். நீங்க மட்டும் இல்லன்னா நானும் இல்லைங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் ஒரு புது முயற்சியா ஒரு பாட்டோட சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். நல்லா இருக்குல்ல? லைட்டா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. தேங்க்யூ so much. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? நன்றி நன்றி நன்றி. கோட்டான கோட்டி நன்றிகள், கோட்டான கோட்டி நன்றிகள். இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்னா அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க நான் செய்யறத வச்சு கடைசியா சொல்றேன். ஏன்னா கெஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாருங்க, சரியா? ஏன்னா பர்த்டே இல்ல, கொஞ்சம் சஸ்பென்ஸோட. எனக்கு யாரும் சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காச்சும் நான் சஸ்பென்ஸோ இல்ல சர்ப்ரைஸோ வச்சுக்கிறேன். ஓகேவா? சரியா? சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோ உங்களுக்காக. பத்திக்கிச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குண்டா கொதிக்குது. குண்டா சூடாகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எண்ணெய். ஐயோ, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நிறைய ஊத்தினாதான் நல்லா இருக்கும் இதுக்கு, இந்த சாப்பாட்டுக்கு. சொல்லுவேனா என்ன சாப்பாடுன்னு? கொஞ்சோண்டு இந்த இலையை கொஞ்சம் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இலை சொன்னால அந்த இலையை போட்டுக்கோ. அந்த இலை பேர்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை. அடுத்து வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயம் பார்த்தாலே தெரிகிறது. இந்த வாசனையே வாசனை தான். ஒண்ணுமே தெரியலையே. வெங்காயத்தோட அது மஞ்சத்தூள் போட்டா சீக்கிரமா வெந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பார்த்தேன். என்ன பண்ணணும்? மிதமான சூட்டில் வைத்து அதை மெதுவாக கிண்ட வேண்டும். அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு பேசியா? பச்சை மிளகாய் இது கூட போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, பூ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வச்சிருக்கேன். தக்காளி குட்டிக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன சமைக்க போறேன்னு சொல்லிட்டு? இல்லதானே? கண்டுபிடிக்காதீங்க. அப்படி சப்போஸ் நான் இப்ப செய்யறதுக்கு முன்னாடியே அந்த கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போட்டா சீக்கிரமா வெந்துரும்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. ஏன்டா கொஞ்சம் நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. திரும்ப 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 டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறேன், சரியா? அதனாலதான் என்னால போக்கஸ்டா பண்ண முடியல. ஆனா இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டேன், சரியா? எல்லாருக்கும் பர்த்டேக்கு ஒரு ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நான் அந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். பட் இதை உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? உன் ரெசல்யூஷன் நான் ஏன்டா கேட்கணும்? அதானே? புரியுது விளங்குது. இது ஏதோ காமெடி பீஸ். இப்போ அந்த புதினா எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதாவது இது புதினாவா கொத்தமல்லியா என்னன்னு சொல்லி தெரியல. புதினா கிடையாது, இது புதினாவா தெரியல. இது ஏதோ அது பேர் என்னன்னு தெரியல. ஆனா இது புதினா தான் நினைக்கிறேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து புதினா. இது கொத்தமல்லி. இப்போ அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு கலர் இந்த மாதிரி மாறிடும், சரியா? இப்ப எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடுத்து வந்து தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க நினைக்கிறது இல்ல. ஆணவத்துல ஆடாதடா. சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சோ அந்த சிக்கனை கொட்டிக்கிறேன். நானா சிக்கன் குழம்பு வைக்கல. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடுங்க. ஏன்னா என்னோட பர்த்டேன்றதுனால இத இன்னைக்காச்சும் நம்ம ஊருக்கு
செய்யணும்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் மசாலா. சங்கராபுரத்துல விக்கிற அந்த ஸ்டார் பிரியாணி, அடடா அடடா, டேஸ்ட்னா அது டேஸ்ட். சும்மா அப்படியே அதோட கை பக்குவம், தூக்கத்துல இருந்துக்கிற கையை நக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்ப அரிசி கொட்டிக்கிறேன். மிளகாத்தூள் போடல, மறுபடியும் முதல்ல மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்னம்மா சிவப்பா இருக்கு, ஐயோ ஒன்னாவது பார்த்துக்கலாம். பாருங்க, கொதிக்கிற கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல. ஒன்னும் ஆகக்கூடாது. என்ன என்னைய தேடுறாங்க? இப்ப அரிசி கொட்டிக்கிறேன். தண்ணி தானே முதல்ல ஊத்துவாங்க. நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. தண்ணி நல்ல வேலை நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுதான் வச்சிருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி, 5.5 கிளாஸ் தண்ணி. ஏன் நான் 5.5 கிளாஸ் ஊத்திருக்கிறேன் அப்படின்னா, அந்த கோழி கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், பிளஸ் அந்த தயிர் நான் ஊத்தணும் பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தயிர் தான் மிச்சம். இந்த தக்காளி இதெல்லாம் ஊறி அதே ஒரு தண்ணி, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அதுலதான் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஓகே தான். பிஏ இங்கிலீஷ். இப்ப அரிசி கொட்டிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஆல்ரெடி நான் அது கொதிச்சிருச்சு, நான் கொதிக்கதான் தனியா வச்சிருந்தேன். அதனால அரிசி நான் போட்டுக்கிறேன். இப்பயே ஒரு அரிசி விட மாட்டேனே, சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் அரிசி திருடி திங்கிறது சந்தோஷம் தான். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க, வேலை முடிஞ்சு. ஆனா கொஞ்சோண்டு இப்ப கொதிக்குள்ள லைட்டா கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கொத்தமல்லி இருக்கும், அந்த அளவுக்கு அப்படி இந்த டேஸ்ட் நிக்கும். கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடலாம். வேலை முடிஞ்சு. என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, சுரேஷ் உனக்கு சொல்றேன் சரியா, யாரையும் எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் எப்பவுமே சரி எந்த சூழ்நிலையிலும் நம்பாத. ஓகேவா? உன்னோட சந்தோஷத்துக்கு 100 பேர் உன் கூட இருப்பாங்க, ஆனா உன்னோட கஷ்டத்துக்கு நீ மட்டும் தனியா தான் இருப்ப. ஞாபகம் வச்சுக்கோ. தம் போட்டுக்கலாம். இப்போ நான் தம் அடிச்சா ஸ்டைல் தான். இப்ப நம்ம கேக் வெட்ட போறோம். சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இதான் கேக்கு. சரியா? இங்க பாருங்க சாதத்தை. ஃபர்ஸ்ட் வாயி கொஞ்சோண்டு சாதம் பிளஸ் கொஞ்சோண்டு கறி எடுத்துக்கிறேன். வச்சாச்சு. இதோ ஃபர்ஸ்ட் வாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செமையா இருக்கு தெரியுமா? வேற லெவலு. சரி சரி, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்.